உன்னதானே எல்லாரும் இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஷாலினியோட செருப்பும் ஒரு தொடப்பம் மட்டும் தான் இருக்கு. ஷாலினிய காணோம். உப்பு, கார்லிக் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எங்க வீட்ல இன்னும் நான் எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணியே சொல்லல. நான் இங்க இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தேடிட்டு இருப்பாங்க நான் காணோம்னு. நீ கவலைப்படாத அஸ்வினி. எங்க அப்பா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. டேய் என்னடா சிட்ரிக் இப்படி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன்டா. எங்க அம்மா வேற இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்கடா. வீட்டுக்கு போய் ஜாலியா சாப்பிடலான்னு பார்த்தேன். லக்கி அம்மா சாம்பார் தான் வச்சிருக்காங்க. டேய் சுஜித் இப்ப இதுவாடா முக்கியம். அந்த சூனியக்காரி வேற நம்மள தேடி வந்துட்டு இருக்காளாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. நம்ம வீட்ல சேஃபா தான் இருக்கும். அது இல்லாம லக்கி அப்பா இருக்காரு. அவர் நம்மள பாத்துப்பாரு. பசங்களா டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா அமைதியா தூங்கணும் சரியா? நாளைக்கு காலைல எந்திச்சு அவங்கவங்க வீட்டுக்கு போயிடலாம். அதனால அது வரைக்கும் எந்த கதையும் பத்தி பேசக்கூடாது. முக்கியமா இந்த சூனியக்காரி கதைலாம் பத்தி பேசக்கூடாது சரிங்களா? நீங்க எல்லாம் பத்திரமா தான் இருக்கீங்க. யாருக்கும் எதுவும் ஆக போறதில்ல. அதனால இந்த சூனியக்காரி பத்திலாம் பேசாம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். ஓகேவா? ஓகே அங்கிள். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா அங்கிள் என்ன டின்னர் செய்றீங்க? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் தோசை சுட்டு தரப்போறேன். அதனால டிவிய பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுங்க. சூனியக்காரி பத்திலாம் பேச தேவையில்ல. ஓகே பசங்களா? ஓகே அங்கிள். சரி ஆண்டி நீங்க பசங்கள நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு வீட்ல டப்பிங்லாம் பண்ற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். ஏம்மா இந்த ராத்திரில நீ தனியா போற? நீயும் எங்க வீட்லயே தங்கிக்கோ. நீயும் பசங்க கூட ஒரு ஓரமா இருக்கலாம்ல. ஏன் தனியா போற? பரவாயில்ல ஆண்டி வீடு பக்கத்துல தானே இருக்கு. நான் போய்க்கிறேன். எனக்கு டப்பிங் ஒர்க்லாம் கொடுத்திருக்காங்க ஆபீஸ்ல இருந்து. இதுவே பிரஷரா இருக்கு. நான் போய் முடிக்கணும். முடிச்சிட்டு நான் அப்புறமா கூட உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல ஆண்டி. நான் சேஃபா தான் இருப்பேன். நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு என்னவோ நீ போறதுல விருப்பமே இல்லம்மா. சரி இருந்தாலும் வேலை இருக்குன்ற. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? சரி ஆண்டி நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். அங்க பாருமா ரகுவரன் தம்பி வராரு. ஹாய். ஹாய். ஆன்ட்டி பிரசன்னன் கேள்விப்பட்டோம். பசங்களாம் சேஃப்டியா இருக்காங்களா இப்ப? எல்லாரும் சேஃப்டியா தான்ப்பா இருக்காங்க. ஆமா நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? உங்களை ரொம்ப நேரமா ஆளே காணோம். என் வீட்டு பக்கத்துல சின்ன பசங்களா இருந்தாங்க. அவங்கள சேஃப்டி பண்ணிட்டு இருந்தேன். இங்க எதுவும் ப்ராப்ளம் இல்ல தானே? எல்லாம் ஓகே தானே? எல்லாருமே சேஃப்டி தான்ப்பா. எல்லாருமே எங்க வீட்ல பத்திரமா தான் இருக்காங்க. அந்த சூனியக்காரியே நினைச்சாலும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பசங்க நல்லா பத்திரமான இடத்துல தான் இருக்காங்க. அங்கிள் தான் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பாரு. பசங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சூனியக்காரிலாம் இந்த தெருவுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பாக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்க என்ன பண்றேன்ட்டு. நான் வரமாட்டேன் நான் நினைச்சீங்க. தோ வந்துட்டேனே. என்ன பண்ண போறீங்க? ஆன்ட்டி பொறுமையா பேசுங்க. யாருக்கு தெரியும்? அவ பக்கத்துல இருந்த கூட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆஹா தம்பி நீ உஷாரா தான் இருக்க. ஏங்க நீங்க இந்த சூனியக்காரி பத்தி சர்ச் பண்ணி பாத்தீங்களா? எங்க எனக்கு சுத்தமா டைமே இல்ல. ஃபுல்லா கவரேஜ் ஷூட்டிங்னு இப்படியே போயிடுச்சு. ஆமா நீங்க எதனா சர்ச் பண்ணி பாத்தீங்களா? நான் நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க. YouTube, Gemini கிமினின்ட்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கிட்ட வாங்களேன் சொல்றேன். சொல்லுப்பா என்ன அதுல என்ன சொல்றாங்க? சொல்லு சொல்லு. சொல்றாங்கன்னா, இந்த சூனியக்காரிக்கு உப்பு, கார்லிக் போன்ற விஷயங்கள்னா ரொம்ப பயமாம். நம்ம வீட்டு வாசல்ல இந்த உப்பெல்லாம் கொட்டி விட்டுடலாம். என்னப்பா சொல்ற? இதெல்லாம் போட்டா சூனியக்காரி வரமாட்டாளா? ஆமா ஆன்ட்டி. கன்ஃபார்ம் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் எங்க வீட்ல இருந்து உப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் பாக்கெட்ல போட்டு. உங்க வீட்ல இருக்க உப்பையும் எடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்ட சுத்தி போட்டு விட்டுடலாம். அந்த சூரியக்காரியனால இங்க வரவே முடியாது. என்னமோ சொல்ற. சரி ட்ரை பண்ணி பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ரெகுவரன் எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. இதோட வேற எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லையா? இப்போதைக்கு நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இத நம்ம பண்ணி தான் ஆவணும் பசங்கள சேஃப்டியா வச்சுக்கிறதுக்கு. இதான் ஆன்ட்டி நான் வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்த உப்பு. இத அப்படியே வீட்ட சுத்தி கொஞ்சம் லைட்டா அப்படியே போட்டு விடுவோம். தம்பி நீ கொண்டு வந்த உப்பு ஃபுல்லா கொட்டிட்டேன்ப்பா. எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உள்ள போறேன். சரி ஓகே ஆன்ட்டி நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க. என் நம்பர் வச்சிருக்கீங்கல்ல? சின்ன பசங்கள தானே கடத்துறாங்க. பெரியவங்களே இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் பை பண்ணணும்? நீங்க எதுக்கும் தயங்காதீங்க. ஓகேவா? எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் வீட்ல சும்மா தான் இருப்பேன். மறக்காம வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரீச்டுன்ட்டு. ஓகேவா? ஷபா நெறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போய் முடிக்கணும். இங்க யாரோ தொடப்ப கட்டைய கீழ போட்டது? ஹேய் உன்னதானே எல்லாரும் இப்ப தேடிட்டு இருக்காங்க. நல்லா மாட்னியா? காப்பாத்துங்க. வீட்டுக்கு போயிட்டா ரீச்ன்னு மெசேஜ் பண்ண சொன்னா பண்ணவே இல்ல. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? சரி பாப்போம். அட! என்ன வீட்டு வாசல்ல தொடப்பம் இருக்கு. ஏய்! இது ஷாலினியோட செருப்பு தானே! என்னாச்சு ஷாலினிக்கு? செருப்பு மட்டும் இருக்கு. அவங்கள ஆள காணோம். ஒருவேளை இது அந்த சூனியக்காரியோட வேலையா இருக்குமோ? ஆன்ட்டி இங்க வாங்களேன். இங்க பாருங்க என்ன இருக்கு? ஷாலினியோட செருப்பும் ஒரு தொடப்பம் மட்டும் தான் இருக்கு. ஷாலினிய காணோம். ஹலோ பசங்களா. சின்ன பசங்கள கடத்துற சூனியக்காரி எதுக்காக மீடியாக்காக கடத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.